ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஃபோன் சாம்சங் M31. லாஸ்ட் வீக் இந்த ஃபோனை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷனாக பார்த்துருந்தோம். அது எல்லாமே நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ண வீடியோ அது. இந்த வீக்கில் அந்த ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கு. அதுவும் சாம்சங்கில் அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனையும், அந்த ஃபோன் எப்படி இருக்குது, அதோட ஓவர்வியூ என்ன, அந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்போ வர சாம்சங்ஸ் ஃபோன் எல்லாமே கேமராவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஃபோனாக கண்டினியூவாக லான்ச் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாம்சங் S20, S10 லைட்டு இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமராவை மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக காட்டி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபோன்லையும் கேமரா ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த சாம்சங் M31ல் 64 MP பேக் கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா 32 MP ஃப்ரண்ட் கேமராவும் இதில் இருக்குது. 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரியும் இந்த சாம்சங் M31ல் வருது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,999 ருபீஸ்க்கு இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிளாக வரப்போகுது. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற சாம்சங் M30, M30s எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் 6000 பேட்டரி மட்டும்தான் இருந்துச்சு. கேமரா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இந்த ஃபோனில் 64 MP கேமரா கொடுத்து இந்த ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த ஃபோனோட ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸாக ஒன் பை ஒன்று நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபோனில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபோனோட கலர்ஸ். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கலரில் வருது. ஒன்று ஓஷன் ப்ளூ, இன்னொன்று ஸ்பேஸ் பிளாக். இந்த 2 கலருமே ரெகுலராக எப்போவுமே சாம்சங் தரப்புலேருந்து இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயுமே இந்த 2 கலர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட பேக் சைட் கேமரா. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 64 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. 5 MP டெப்த் கேமராவும் 5 MP மேக்ரோ கேமராவும் 8 MP அல்ட்ரா வைட் கேமராவும் இந்த ஃபோனில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை வச்சு நாம் மேக்ஸிமம் நல்ல ஃபோட்டோஸை ரொம்ப கிளியராகவே எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சாம்சங் M31 வச்சு எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. 64 MP கேமராவில் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிறத சாம்சங் தரப்புலேருந்தே ரிலீஸ் பண்ண ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த ஃபோட்டோ. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா. இந்த ஃபோனில் 32 MP ஃப்ரண்ட் கேமராவும் ப்ளஸ் அடிஷ்னல் ஃபியூச்சராக ஸ்லோ மோஷன் 4K வீடியோ ரெக்கார்டிங்கும் ஃப்ரண்ட் கேமராவுக்கு கொடுக்குறாங்க. இந்த சாம்சங் M31 பார்த்தீங்கன்னா Android 10 வெர்ஷனோட வருது. அடுத்ததாக நாம் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் சாம்சங் Exynos 9611 ப்ராசஸரோட வருது. இந்த ஃபோனில் அவங்க ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணலை. இந்த ஃபோன் 2.3 GHz அண்ட் 1.7 GHz கொண்ட குவாட் கோர் சிப்போட இந்த ஃபோன் லான்ச் ஆகிருக்கு. இந்த ஃபோன் 6GB RAM வேரியண்ட்டில் வருது. இந்த சாம்சங் M31 பார்த்தீங்கன்னா 128 GBயும் 64 GB அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் இந்த ஃபோன் லான்ச் ஆகிருக்கு. இந்த ஃபோனோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா GPU Mali G72 MP3 ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிளே அண்ட் ஸ்க்ரீன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளேவோட வருது. ப்ளஸ் கார்னரிங் கொரில்லா கிளாஸ் 3 வெர்ஷனோட இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் ஃபேஸ் அன்லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணி ஃபோனை அன்லாக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த எல்லாம் தாங்க சாம்சங் M31 மாடலில் அவங்க கொடுத்துருக்கிற ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் புதுசாக ஃபோன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா அதுக்கு பெட்டர் சாய்ஸாக இந்த M31 இருக்கும். M30s யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து கேமராவெல்லாம் பெருசாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மட்டுமே M31க்கு ஷிஃப்ட் ஆகலாம். அப்படி இல்லைனா M30s'ை யூஸ் பண்ணுறதுல பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.